அனைவருக்கும் வணக்கங்க. தர்மராஜ், கடலூர் மாவட்டம், சிதம்பரத்துல இருந்து. இன்னைக்கு நான் எதை பத்தியும் சொல்ல வரல, ஷார்ட்டா சீக்கிரமா இந்த வீடியோவை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்காவில் ரீசெண்டா 3 நாட்களாக நடக்கிற இந்த கொடூர ஒரு சம்பவத்தை பத்தி தான். யாரெல்லாம் நம்ம நல்லவங்களா இருப்பாங்க, இவர் நல்லா போல்டா பேசுறாரு, இவர் நல்லா நகைச்சுவையா, இவரோட ஃபேஸ் ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கு, இவர் நல்லவரா தான் இருப்பாரு, நிறைய கோவில் ஸ்தலங்கள்லாம் வராரு, நம்ம நாட்டில் சொல்றேன், நிறைய கோவில் ஸ்தலங்கள்லாம் வராரு, இவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்க எவனுமே அரசியல்ல இருக்கிற பாதி பேர் எவனுமே நல்லவன் கிடையாது. சொல்லவே வாய் கூசுதுங்க. 2500 பெண் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 8 இருந்து 15 வயதுக்குள்ள உள்ள பெண் குழந்தைங்களை கடத்தி சென்று பல நாட்டு அதிபர்களுக்கு விருந்தளிச்சிருக்கான் எப்ஸ்டின் என்ற ஒரு தருதல நாய். இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். அயர்லாந்துன்ற ஒரு நாட்டில் தனக்குன்னு ஒரு நாட்டை பிரைவேட்டா வாங்கி அதுல ஆடம்பரமா கெஸ்ட் ஹவுஸ் கட்டி பல்லாயிரக்கணக்கான அதிபர்களுக்கும் பெரிய பெரிய விஐபிகளுக்கும் சின்ன சின்ன சிறுமி குழந்தைங்களை பலி கொடுத்திருக்கான் எப்ஸ்டின் என்ற ஒரு தருதலை. இதை தட்டி கேட்ட மைக்கேல் ஜாக்சனை கொலை மிரட்டல் விட்டு கொலை பண்ணியும் கொன்னுட்டாங்க. இது இவ்வளவு நாளா வெளியில வராம ஒவ்வொரு நாளும் பல வகையான குழந்தைங்க அதை அனுபவிச்சு, இதனால சில குழந்தைங்க இறந்தும் போயிருக்காங்க. ஒரு பிஞ்சு குழந்தை பிறந்து ஒரு 8 வருடங்கள் கூட ஆகாத ஒரு குழந்தைகள்கிட்ட என்னத்தடா நீங்க கண்டீங்க? இது இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்சு இது நடக்குது. கண்ணுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன அநியாயங்கள் இந்த உலகத்துல நடக்குதோ என்றது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் உண்மையா இருக்காரா, இல்ல கடவுள் இருந்தாருன்னா இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குமான்னு தெரியல. மனசு பதறுதுங்க. வீடியோல பாக்குற நமக்கே மனசு இப்படி பதறக்குள்ள அதை அனுபவிச்சு சித்திரவேலைப்பட்ட அந்த குழந்தைங்க என்ன துடிச்சிருக்கும். கடவுளே, மனசே நேத்தில இருந்து இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து மனசு சரியில்லை. ட்ரம்ப், உன்னை நான் எவ்வளவு ஒரு நல்லவனா ஒரு போல்டான மனிதனா நினைச்சேன். அமெரிக்க அதிபர், உனக்கெல்லாம் அதிபர் என்ற ஒரு தகுதியே இல்லை. உன் கூட கூட்டாளி வச்சிருந்த எல்லாரும் இப்ப எங்களுக்கே நினைக்க தோணுது, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எங்களுக்குள்ளயும் இருக்கு. உண்மையே சொல்றேன், உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நீலாம் கண்டிப்பா மிகப்பெரிய கர்ம வினையை அனுபவிச்சு நீலாம் கண்டிப்பா எப்படி இறந்து போறன்றத நாங்களும் பார்க்க தான் போறோம். அப்பப்பா, பல நாட்டு அதிபர்கள், சில அதிபர்கள் எனக்கு பேர் தெரியல, அதுல டிஃப்ரெண்டா நேம் இருக்கிறதால தெரியல. அதுல சில பேர் நமக்கு